இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பூரி கிழங்கு. இது வந்து நான் இன்னொரு நாள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் வந்து பூரி இது ரொம்ப ஈஸி பூரி கிழங்கு பண்ணுறது. இது நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே நீங்கள் பொரிக்கும் போது நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அண்ட் கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை ஈர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பொடி இல்லை காலிஃப்ளவர் பொடி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை மிளகாத்தூள் கடலை மாவு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். அண்ட் இது ஊற்றுனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு ஒரு 10 டீஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் அது அந்தளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அண்ட் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொரிச்சு எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு நான் தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி கூட்டு பண்ணுறேன். இதில் வந்து வெங்காயம், கடுகுலுந்து அண்ட் புதினா போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து நான் அப்படியே போட மாட்டேன். நல்லா கட் பண்ணி அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது தக்காளி வந்து வேஸ்ட் ஆகாது. நிறைய பேர் தக்காளி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் இந்த ஐடியா. ஸோ இதை வந்து நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த கறிப்பொடி இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வீட்லேயே அரைச்ச கறிப்பொடி அம்மா கொடுத்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நான் வந்து போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு பார்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நான் வந்து போட்டுக்கிறேன். அதை வந்து நல்லா தூவி விட்டுட்டு ஸோ தக்காளி கூட்டு ரெடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்து வைக்கணும் விசில் போனதுக்கப்புறம். அண்ட் வந்து ரசம்.